ஒவ்வொரு முறை நீங்கள் கோவப்படும்போது, அழுகும்போது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது, டிப்ரெஸ்ட் ஆகும்போது, எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கும் நீங்கள் உள்ளாகும்போது உடம்பு எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால் உணர முடியாது. பட் குறைஞ்சபட்சம் 48 மணி நேரமாகும் உங்களோட அந்த பதிவுகள்லேருந்து உடம்பு வெளியே வர்றதுக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ லாங் ப்ராசஸுங்க. இந்த 48 மணி நேரம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு உடம்பு ரெக்கவர் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எமோஷன் ஆகுறீங்க இல்லைங்களா? எமோஷ்னல் சுச்சுவேஷன் வரும்போது அது கட்டாயமாக எமோஷன் ஆகணுமா? இந்த சுச்சுவேஷன், இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்கு வேணுமா? இந்த இடத்துல இவ்வளோ கோபம் வேணுமா? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணுமான்றதை தயவு செய்து இந்த உங்கள் உடம்பை கெடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஸோ உங்களோட அந்த கோபம் அப்படிங்கிறது கரைஞ்சு காணாமல் போயிடும். யோசித்து முடிவு பண்ணுங்கள்.